பிரகாஷ் 27/3/2000 திண்டுக்கல் 5:45 AM. Back pain for 7 months. When will it solve? No job 1 year. Business or job? My upcoming தசா அப்படின்னு கதறி எழுதிட்டீங்களா பிரகாஷ்? ஏன் பேக் பெயின் இருக்கு? பேக் பெயின் வருது அப்படின்னா 6-8 தசாபுத்தி அமைப்பு, சனியின் பாபத்துவ அமைப்பு வரும். பார்ப்போமா? பார்ப்போம். ஓகே, இந்த ஜாதகத்தில் லக்னத்திலேயே மீன லக்னமாகி 6ஆம் அதிபதி லக்னத்தில் இருக்காருங்க. பிரச்சனையான உடல் இப்போ இல்லை, கொஞ்ச நாளாகவே பிரச்சனையான உடல். ஓகேங்களா? அதே நேரத்தில் ராசியை குரு பார்க்குறாரு. தசாபுத்தி அமைப்புகள் இப்போ நடக்கிறதும் தசை 8ஆம் அதிபதி தசை. 6-8 தசாபுத்தி இல்லாமல் இப்படி தாங்க 7 மாதம் அப்படின்றீங்க. 7 மாதம் அப்படின்றத நீங்கள் டேட்டு கொடுக்கல. ஆனால் இந்த இடத்துல அடுத்துமே வரக்கூடியது 6ஆம் அதிபதி தசை. மெடிக்கேஷன் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். தொழிலெலாம் செய்யலாமா? ஐயோ தொழிலெலாம் செஞ்சிடாதீங்க. ஆனால் 10ஆம் இடம் உங்களுக்கு வலுத்திருக்கு. லக்னாதிபதி சனி செவ்வாய் அமைப்புகளில் கடுமையான அமைப்புகளில் தான் இருக்கிறாரு. வேறு விதி விலக்கு இருக்கான்னாக்கா தேய்பிரை சந்திரன், சந்திர கேந்திரத்தில் ராசி லக்னங்கள். இப்போ நடக்கிறது கொஞ்சம் சரியில்லாத அமைப்பு. 6-8ஆம் அதிபதி தசா புத்தி நோயை கொடுக்கும். சுக்கிர தசையில் கேது புத்தி நடந்துகிட்டு இருக்கு. கேது 11ஆம் இடத்துல இருந்தாலும் சனியின் நீச்ச சனியின் பார்வையில் இருக்காரு. சரியா இருக்காது. சனி சொன்னல, பாபத்துவ சனி செவ்வாயோட அமைப்புகளில் சேர்ந்து நீச்ச சனியாக இருந்து கேது பார்க்குறாரா. இதுக்கு அடுத்து வர்றது சுக்கிரன். இந்த இடத்துல என்னன்னாங்க, சுக்கிரன் அவரும் 12ஆம் இடத்துல இருந்து 6ஆம் இடத்தோட கொஞ்சம் ஹெல்த் சம்மந்தப்பட்ட மருத்துவம் தேவைப்படக்கூடிய உடலாக இருப்பீங்க சார். ஓகேங்களா? ஏன்னா இந்த 6-8 பாவகங்கள் வலுத்து ஒரு மாதிரியான அமைப்புகள்ல இருந்து இதில் கூட பாருங்க, லக்னம் 1 டிகிரின்னு வருது. லக்னம் 1 டிகிரி அப்படின்னாக்கா இந்த இடத்துல சூரிய தசை உங்களுக்கு 7ஆம் அதிபதி தசைன்னு வரும். 8ஆம் இடத்தோட தொடர்புல எந்த லக்னம்ன்றதே இந்த 5:45 6:45 5:45 6:15ன்னு கொடுத்தீங்கனாலே இந்த லக்ன சந்தி விஷயம் வந்துடுது. இது நான் உங்கள் கேரக்டர் தான் பார்த்து சொல்லணும். ஒருவேளை நீங்கள் ஸ்லோவாக நிதானமாக பொறுமையாக பண்ணுறவராக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் கும்ப லக்னம்னு வருவீங்க. இல்லை உங்களுக்கு உடம்புல சூடு சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்குது, கொப்பளம் வருது, உங்களுக்கே ஹீட்டு பாடி அப்படின்னா மீன லக்னம்னு வருவீங்க. மீன லக்னமாக இருந்தால் நோயுள்ள உடல் வாழ்நாள் முழுக்க. சுக்கிரதசை இன்னும் ஒரு 20 வருஷம் முடிகிற வரைக்கும் அந்த சுக்கிரதசையோட அமைப்புகளில் நோயுள்ள அமைப்புகளே அப்படியே தொடரும். பிறந்த இடத்துலேருந்து தள்ளி இருப்பீங்க. இதில் எது அப்படி நீங்கள் அப்படின்றத கொஞ்சம் செக் பண்ணிக்கங்க. சரிங்களா? ஆனால் அந்த தோராயமாக கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட குணங்களை வச்சு தான் பிரதர் உங்களோட விஷயத்தை பார்க்க முடியும். சரிங்களா?